ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 25 ஸ்மால் சென்டென்சஸ் ஃபார் டெய்லி கான்வர்சேஷன்ஸ் பார்க்க போகிறோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 25 சென்டென்சஸ்மே நாம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்ஸை தான் அமைய போகுதுங்க. அண்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த ஃபர்ஸ்ட் ஸ்மால் சென்டென்ஸ். அண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்மால் சென்டென்ஸ் இஸ் வாட் ஹீ சேஸ். வாட் ஹீ சேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க தமிழில். அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் வாட் ஹீ சேஸ் அப்படிங்கிற இந்த ஷார்ட் சென்டென்ஸ் வச்சு நம்ம கேட்போம். ஓகே, இந்த செகண்ட் ஒன் பாருங்கள். நோ மோர் டாய்ஸ். நோ மோர் டாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, மேலும் பொம்மைகள் இல்லை. அதாவது இப்போது குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்கன்னா விளையாடினது போதும், பொம்மையிலே எடுத்து வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம நோ மோர் டாய்ஸ் அப்படிங்கிற இந்த ஷார்ட் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க இப்போ தேர்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னு என்னென்னா, குறைத்து மதிப்பிடாதீர்கள், அதாவது குறைச்சி எடை போடாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் நாம் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அப்படிங்கிற இந்த ஷார்ட் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கால் தட் அங்கிள். கால் தட் அங்கிள் அப்படின்னா அந்த மாமாவை கூப்பிடு, அந்த அங்கிளை கூப்பிடு அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் வேர் இஸ் ஹி. வேர் இஸ் ஹி அப்படிங்கிறது எப்படி கேட்கலாம் நம்ம, அவர் எங்கே. வேர் இஸ் ஹி அப்படின்னா அவர் எங்கே அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஸ் யூ விஷ். ஆஸ் யூ விஷ் அப்படின்னா உன் இஷ்டம் போல். ஆஸ் யூ விஷ் அப்படின்னா உன் இஷ்டம் போல். உன் இஷ்டம் போல் என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், டூ ஆஸ் யூ விஷ். டூ ஆஸ் யூ விஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சிட் டவுன். சிட் டவுன் அப்படின்னா உட்காரு. அண்ட் நெக்ஸ்ட் டிட் யூ டூ இட். டிட் யூ டூ இட். டிட் யூ டூ இட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் செஞ்சீங்களா. டிட் யூ டூ இட் அப்படின்னா நீங்கள் செஞ்சீங்களா அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் ஆர் யூ கம்மிங். ஆர் யூ கம்மிங் அப்படின்னா நீ வரியா. ஆர் யூ கம்மிங் அப்படின்னா நீ வரியா அப்படிங்கிற அர்த்தம். நான் வீட்டுக்கு போகிறேன், நீ வரியா அப்படிங்கிறத எப்படி சொல்ல கேட்கலாம், ஐ எம் கோயிங் டு ஹோம், ஆர் யூ கம்மிங். ஐ எம் கோயிங் ஹோம், ஆர் யூ கம்மிங் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்குது. ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்குது. நெக்ஸ்ட் ஐ எம் தேர்ஸ்டி. ஐ எம் தேர்ஸ்டி அப்படின்னா எனக்கு தாகமாக இருக்குது. ஐ எம் தேர்ஸ்டி அப்படின்னா எனக்கு தாகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஐ வாண்ட் வாட்டர். ஐ வாண்ட் வாட்டர் அப்படின்னா எனக்கு தண்ணீர் வேண்டும். எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஐ வாண்ட் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஐ எம் டயர்ட். ஐ எம் டயர்ட் அப்படின்னா நான் சோர்வாக இருக்கேன். ஐ எம் டயர்ட் அப்படின்னா நான் சோர்வாக இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ நோ திஸ். ஐ நோ திஸ் அப்படின்னு என்ன, இது எனக்கு தெரியும். ஐ நோ திஸ் அப்படின்னா இது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன்லி ஐ நோ திஸ். ஒன்லி ஐ நோ திஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இது எனக்கு மட்டும்தான் தெரியும். இது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐ நோ திஸ் அப்படின்னா இது எனக்கு தெரியும். அதே மாதிரி ஒன்லி ஐ நோ திஸ் அப்படின்னா இது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ டோன்ட் நீட் யூ. ஐ டோன்ட் நீட் யூ அப்படின்னா எனக்கு நீ தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் யூ அப்படின்னா எனக்கு நீ தேவையில்லை அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் நவ். ஐ வாண்ட் நவ்னா எனக்கு இப்போது வேணும். ஐ வாண்ட் நவ்னா எனக்கு இப்போ வேணும் அப்படிங்கிற அர்த்தங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, சம்திங் இஸ் பர்னிங். சம்திங் இஸ் பர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ எரிகிறது. ஏதோ எரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் சம்திங் இஸ் பர்னிங் அப்படிங்கிற இந்த ஸ்மால் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் இன் இட். வாட் இஸ் இன் இட் அப்படின்னு என்னென்னா அதில் என்ன இருக்குது. வாட் இஸ் இன் இட் அப்படின்னா அதில் என்ன இருக்குது. நெக்ஸ்ட் சம்திங் இஸ் தேர். சம்திங் இஸ் தேர்னா ஏதோ இருக்குது. சம்திங் இஸ் தேர்னா ஏதோ இருக்குது. இப்போ உங்களோட டெஸ்கில் ஏதோ இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், சம்திங் இஸ் தேர் இன் யோர் டெஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், யூ டிட் அ குட் திங். யூ டிட் அ குட் திங் அப்படின்னு என்னென்னா நல்ல காரியம் செய்தாய். நீ நல்ல காரியம் செஞ்ச அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அது எப்படி சொல்லலாம், யூ டிட் அ குட் திங். யூ டிட் அ குட் திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் குக் பிரியாணி. குக் பிரியாணி அப்படின்னு என்னென்னா பிரியாணி சமைக்கவும். நெக்ஸ்ட் திஸ் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். திஸ் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு என்ன, இது மிகவும் வித்தியாசமானது.
ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா ஏதாவது ஒரு வந்து வித்தியாசமானதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் டூ டஃப் அப்படின்னு என்னென்னா இது மிகவும் கடினமானது. இட் இஸ் டூ டஃப்னா இது வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் லாஸ்ட் ஒன் என்னென்னா கீப் இட் அண்ட் அசைட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அதை வந்து ஒதுக்கி வைங்க அப்படிங்கிற அர்த்தம். கீப் இட் அண்ட் அசைட் அப்படின்னா அதை வந்து ஒதுக்கி வைங்க அப்படிங்கிற அர்த்தங்க. ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 25 சென்டென்சஸ்மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, thank you. Happy learning.